ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பாலாஜி இன். இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில் சீரீஸ்லாம் போட்டிருந்தோம். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். எல்லா கோவிலும் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து இது தங்குனது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான், நம்ம ஹோட்டல் பாலாஜி இன் தஞ்சாவூர். இது வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்துலேயே இருக்குது. அட்ரஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதோட ரூம் டூர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி பட்ஜெட் ஹோட்டல்னு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து சூட் ரூம் சொல்லுவாங்க இதை. ஸோ சூட் ரூம் இதில் வந்து 2 கிங் சைஸ் பெட் இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ஹோட்டல் இது. ஃபேமிலி, அதாவது கிட்ஸு பசங்களாம் கூட்டம் போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஹோட்டல்னு கூட சொல்லலாம். ஸோ நாங்களும் வந்து இதை இப்போ நாங்கள் பசங்களாம் கூட்டம் போயிருந்தோம். ஸோ ரொம்ப நல்ல சேஃபான ஒரு ஹோட்டல் தான் இது. ஸோ இது வந்து அதாவது டபுள் ரூம் இருக்குது, டபுள் ஏசி இருக்குது, அப்புறம் டபுள் நான் ஏசி, ஒரு சூட் ரூம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டேரிஃப் அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே கால் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் டு டைம் அது சேஞ்ச் ஆகுது. ஸோ சூட் ரூம் டபுள் ஏசி, ஸ்டாண்டர்ட் டபுள் நான் ஏசி இருக்குது, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டபுள் ஏசி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது வந்து தஞ்சாவூர் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது ரொம்ப பக்கத்துலேயே வந்து இருக்குது. இது ஒரு 6 கிலோமீட்டர் தான். இது அந்த பெரிய கோவில் இருக்குல்ல, தஞ்சாவூர் பெரிய கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் வந்து இது 5 கிலோமீட்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வருது. எர்லி செக்இன் செக் அவுட்லாம் கொடுக்குறாங்க, ஆன் சார்ஜபிள் பேசஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே நல்ல ஹோட்டல் இது. சர்வீஸும் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வியூ இது நைட் வியூ எடுத்தேன் நான். இது நைட் வியூ ரொம்பவே நல்லா இருந்தது ஹோட்டல் இது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. கீழே நல்லாவே இருக்குது. நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, மீட்டிங் ரூம்ஸ் இருக்குது, பேக்கேஜ் ஸ்டோரேஜ் இருக்குது, 24 hours ரிசப்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் டெஸ்க்கு. இது நல்லா பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. போனோன்னே நம்ம அதை அழகாக வந்து பார்த்து ரசிக்கலாம். இவ்வளோ பெரிய டேங்க் பாருங்கள், ஃபிஷ் டேங்க்கு. அப்புறம் ட்ரை கிளீனிங் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அலர்ஜி ஃப்ரீ ரூம், க்ளீன் ரூம் இருக்குது, சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ஸ் இருக்குது, ஏர் கண்டிஷன், நான் ஏர் கண்டிஷன் 2 ரேஸ் இருக்குது, அப்புறம் டெலிஃபோன் இருக்குது, அப்புறம் ஃப்ளாட் ஸ்க்ரீன் எல்லா ரூம்லேயும் இருக்கும். ஸோ இது பாருங்கள், அழகாக ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக. அந்த ஸ்க்ரீன் திறந்தோடனே உங்களுக்கு பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் தெரியும். அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் அது நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ அப்படி கிளம்பிட்டு பஸ் வந்துச்சா பார்த்தோன்னே அப்படி டக்குன்னு இறங்கி நீங்கள் போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பாங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட கோவில் பார்க்காதவங்க அவங்களும் பாருங்கள். கும்பகோணம், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம்லாம் வந்து பார்க்காதவங்க அதில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து அம்யூனிட்டிஸ், வைஃபை, ரூம் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், பாத்ரூம், ஸ்மோக்கிங் ரூம், அப்புறம் பாத்ரூமில் டவல்ஸ் இருக்குது, டஸ்ட்பின்ஸு, ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் நல்லாவே வந்துச்சு. அப்புறம் ஃபேன் இருக்குது, உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். டிவி இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸு, சீட்டிங் ஏரியா, சேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே. அப்புறம் வந்து கிளாத் ரேக் இருக்குது, ரேக்கும் பார்த்தீங்க, இன்டர்காம் இருக்குது, ஃப்ளோரிங் இருக்குது, அப்புறம் பிளாங்கெட்ஸு, பில்லோ, சேஃப் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் ஏரியா, நடக்கிற ஏரியா, அது ரூம்ஸுக்கு போகிற ஏரியா. அது நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு 6 மாடி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங்கு. ஸோ நம்ம எடுத்தது 4th ஃப்ளோரில் 412, அப்புறம் 413. இது 2 தான் நம்ம ரூம். இது 413 என்னது ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஏசி ரூம். இது நம்ம 2 எடுத்தோம் நாங்கள். என்னென்ன ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ரூம் எடுத்தோம், அதுக்கப்புறம் டபுள் ஏசி எடுத்தோம் நம்ம. இது 412 அண்ட் 413. 413 தான் உங்களுக்கு சூட் ரூம். அதில் 2 கிங் சைஸ் பெட் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பசங்களை கூட்டம் போனோம். ஸோ அதில் வந்து நாங்கள் 2 கிங் சைஸு. அதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், சேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சின்ன சேர் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி பாருங்கள். 2 இடத்துல 2 பால்கனி மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தெரிந்து பாருங்க, அழகாக நம்ம ரெடி ஆகிட்டு பஸ் வந்துச்சுன்னா அப்படி இறங்கி போகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சேஃபான ஹோட்டல், பட்ஜெட் ஹோட்டல். இது 2 ஸ்டார் கேட்டகரியில் இது வரும் உங்களுக்கு. இந்த ஹோட்டல் பாலாஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டே இருக்குது, அங்கே வேணால் நம்ம டைனிங் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆனால் மோஸ்ட்லி வெளியே தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஏன்னா வந்து இங்கே சாப்பிட முடியாது இல்லையா, நம்ம டூரில் இருப்போம். ஸோ அதெல்லாம் அது சாப்பிட முடியாது, நம்ம வெளியே சாப்பிட்டணும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இங்கே உள்ளே நீங்கள். அப்புறம் ரூம்ஸ் ரொம்பவே க்ளீன் ஆகுது. ஸோ அதுதான் மெயின். ஹாட் வாட்டர்லாம் 24 ஹவர்ஸ் வரும். ஏன்னா நம்மளுக்கு எவ்ரி பாத்ரூம்லேயும் வந்து கீசர் இருக்குது அட்டாச்சு. ஸோ நம்மளே எப்போ வேணால் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் பற்றி பிரச்சனை கிடையாது. பட்ஜெட் ரூமு, ஃபேமிலி ரூமு, மெயினாக ஃபேமிலி ஆடியன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது தஞ்சாவூர் பிளான் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது நீங்கள் போயிருந்தீங்க ஆல்ரெடின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நான் விட்டு போயிருந்தால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே சர்வீஸு அப்புறம் வந்து ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க, நல்லாவே இருந்தாங்க. இதுதான் வந்து சேஃப் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி நல்லா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு கோவிலெலாம் வந்து நான் போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன கோவில் வேணுமோ. அப்புறம் டாப் 10 கூட பார்த்துருக்கேன். ஸோ எல்லாம் பார்க்க முடியாதுன்னா நீங்கள் டாப் 10 பார்க்கலாம் நீங்கள். ஸோ டாப் 10 பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் போகலாம். மீதி நீங்கள் அதாவது பிளான் பண்ணி நீங்கள் போகலாம். எல்லாமே ஒரே டைமில் பார்க்கணும் இல்லை, நீங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் போகலாம். ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்க்ரீன்லாம். நம்மளுக்கு சப்போஸ் ரூம் எதாவது பிடிக்கல, ஏதாவது நல்லா இல்லைனா கூட நம்ம மாற்றிக்கலாம், அதுவும் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக மாற்றி கொடுக்குறாங்க. நாங்கள் அதுதான் ஒன்று பண்ணுவோம். ரூம் நல்லா இல்லை, எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது பிடிக்கலன்னு எங்களுக்கு வேறு ரூம் அவைலபிலிட்டி பார்த்துட்டு அதே ஃப்ளோரில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சப்போஸ் ஏதாவது இன்கன்வீனியன்ட் இருந்தால் நம்மளுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஏர்போர்ட் பிக்கப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பிக்கப்பு, ட்ராப்பு, ட்ராவல் டெஸ்க்கும் இருக்குது. ஸோ ஏதாவது நம்ம கேபு இல்லை அந்த லோக்கல் சைட்ஸு இந்த கோயில் பார்க்குறதுக்குன்னு அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது நீங்கள் தனியாக பே பண்ணணும். ஸோ அதுக்கும் இருக்குது, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ இதெல்லாம் பாத்ரூம், இதெல்லாம் 2 பாத்ரூம் இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நம்மளோட சேனல் ரெக்கமெண்டேஷன்லேருந்து எல்லாமே சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த டூருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஷெல்ஃப் இதெல்லாம் பாருங்கள் எல்லா ரூமில் இருந்தது. ஸோ நம்மளோட சேனலில் இது மாதிரி கோவில்கள், அப்புறம் ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு, அப்புறம் ஃபுட்டு ரிவ்யூ எல்லாமே பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட் எதாவது இருந்தால் தயவுசெய்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, ஷேர் பண்ணுங்கள், அதுதாங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.